சீதாவை தன் கைகளால் பற்றி கொண்டு அழைத்து வந்து பரமசிவத்திடம் நிறுத்தினார். பரமசிவம் சீதாவை பார்த்தார். அவள் தலையின் மீது தன் கைகளை வைத்து மென்மையாக தடவி கொடுத்தார். மெல்லிய புன்னகையில், என்ன சம்பந்தி நீங்க, இவ என் மருமகள் என்று எனக்கு தெரியாதா? இல்ல சம்பந்தி, உங்களுக்கு தெரியாது. பரமசிவம் புரியாமல் சோமசுந்தரத்தை பார்த்தார். அன்னைக்கு நீங்க கோவில்ல குழந்தைய கையில வச்சுக்கிட்டு இந்த குழந்தை யாருதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே, அப்ப நானும் என் மனைவியும் அங்கத்தான் இருந்தோம். எங்க குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனையால எங்க சொந்த ஊரை விட்டு அப்பத்தான் அந்த ஊருக்குள்ள வந்தோம். அந்த கோவிலில் எங்களுக்கு வாழ வழி வேண்டி கலங்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு எப்படியாவது ஒரு குழந்தைய கொடு கடவுளேன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தோம். அந்த சமயம்தான் நீங்க இந்த குழந்தை யாருதுன்னு எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. நானும் லட்சுமியும் அதை பார்த்தோம். எங்க மனசுல என்னமோ தோணுச்சு. உங்ககிட்ட போய் சொல்லி அந்த குழந்தைய வாங்கிக்கிட்டோம். பரமசிவம் விழிகள் அதிர்ச்சியில் உறைந்தது. என்ன சொல்றீங்க சம்மந்தி? ஆமா சம்மந்தி, அன்னைக்கு உங்ககிட்ட நாங்கள் போய் சொல்லித்தான் அந்த குழந்தைய வாங்கிக்கிட்டோம். அதனால தான் அதே கோவிலில் அதே இடத்துல நீங்கள் வந்து சீதாவை என்கிட்ட பொண்ணு கேட்டப்ப என்னால் மறுக்க முடியலை. சோமசுந்தரம் மனம் விட்டு அழுதார். இந்த 2 வருஷமா எனக்குள்ள இந்த குற்ற உணர்வு என்னை உங்கள் முகத்தை நேராக பார்த்து பேச விடலை. மன்னிச்சிடுங்க. அன்னைக்கு நீங்கள் என் கையில் கொடுத்த உங்கள் மருமகளை இப்போ திருப்பி நான் உங்கள் கையில் ஒப்படைச்சிட்டேன். சீதாவின் கைகளை பிடித்து பரமசிவத்தின் கைகளில் பிணைத்தார். பரமசிவம் சீதாவை பார்த்தார். சீதா பரமசிவத்தை பார்த்தாள். இருவர் கண்களிலும் ஆனந்த நீர் வழிந்தது. மாமா, அம்மாடி சீதா, என் தங்கமே, என் கல்யாணி பெத்த தங்கமே. சீதாவை தன் மார்போடு அணைத்து கொண்டார். பரமசிவத்தின் யோசனை பின்னோக்கி சென்றது. அன்று அவர் சீதாவை அந்த கோவிலில் பார்த்தபோது அவள் பாடல் பாடி கொண்டிருந்தாள். சீதாவை பார்த்து அவர் அதிர்ந்தார். யார் இந்த பெண்? பார்க்க என் தங்கை கல்யாணி போலவே இருக்கிறாளே என்று பரமசிவம் நீண்ட நேரமாக அவளை பார்த்து கொண்டே இருந்தார். அவர் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அவரின் மனது குளிர்ந்து போனது. சீதா பாடல் பாடி முடித்ததும் அவள் அருகில் சென்றார். அவளை மிக அருகில் உற்று பார்த்தார். அதே கண், அதே மூக்கு, அதே முகம். ஒருவேளை இவள் கல்யாணியின் குழந்தையாக இருப்பாளோ? பரமசிவம் தன்னை அறிமுகம் செய்து கொண்டார். உன் பெயர் என்னம்மா? என் பெயர் சீதா. அவள் அப்படி சொன்னதும் பரமசிவம் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. சீதாவா? இவரும் இவர் தங்கையும் பேசி வைத்தது இவருக்கு ஞாபகம் வந்தது. உன் அம்மா எங்கம்மா? உன் அம்மா யார் என்று அவளை கேட்கும் பொழுதே சோமசுந்தரமும் லட்சுமியும் வந்தார்கள். இவர்கள்தான் என் அப்பா அம்மா. பரமசிவம் அவர்கள் இருவரையும் பார்த்தார். அப்படியென்றால் இந்த குழந்தை என் தங்கையின் குழந்தை இல்லை என்பதை உணர்ந்தார். உலகில் ஒரே மாதிரி 7 பேர் இருப்பார்கள் என்பார்களே, ஒருவேளை அது உண்மைதானோ என்று சீதாவை விழிவிலகாமல் பார்த்தார். ஏதோ சீதாவின் மீது ஒரு இனம் புரியாத பிரியம் அவருக்குள் ஏற்பட்டது. அவள் தங்கையைப் போலவே இருக்கிறாள் என்ற ஒரே காரணத்திற்காக அவளை தங்கள் வீட்டு மருமகளாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதே பரமசிவத்தின் விருப்பமாக இருந்தது. அதனால்தான் அன்று சீதாவை அவர் தங்கள் வீட்டிற்கு மருமகளாக்கினார். பரமசிவத்தின் யோசனை மீண்டும் திரும்பியது. அம்மாடி சீதா. சீதாவின் கைகளை பிடித்து தன் கண்களில் ஒற்றிக்கொண்டார். மாமாவை மன்னிச்சிடுமா, இந்த மாமாவை மன்னிச்சிடு. அவளின் விழிகளை பார்த்தார். சிறிது காலம் யாருக்கும் கட்டுப்படாது, ஏன் என் அன்னத்திற்கு கூட கட்டுப்படாது முரடனாக இருந்த என் மனம் உன்னை பார்த்ததும் குழந்தையாக சிரித்தது. நான் எவ்வளவு கோபமாக இருந்தாலும் என்னை கட்டுப்படுத்திவிடும் வித்தை உன் விழிகளுக்கு இருந்தது. அப்பொழுதே எனக்கு தெரிந்திருக்க வேண்டாமா நீ என் கல்யாணியின் ரத்தம் என்று? அவள் ஒருத்தி மட்டுமே என்னை அடக்கும் வித்தை கற்றவள். இதை உணராமல் நீ உண்மையில் சோமசுந்தரம் லட்சுமியின் மகள்தான் என்று நம்பி நான் முட்டாளாக இருந்து விட்டேனே. அம்மாடி சீதா, என் தங்கமே. அருகில் நின்றிருந்த அன்னபூரணி விழிகளில் ஆனந்த கீற்று வழிந்தோடியது. அன்னம், இங்க பாரு, கல்யாணியின் மகள், என் கல்யாணியின் மகள் அன்னம். நான் உனக்கு அப்பவே சொன்னேனே, சீதாவை பார்த்தால் எனக்கு என் கல்யாணியின் உணர்வு தோன்றுகிறது என்று. பாத்தியா அன்னம், இவள் என் தங்கை கல்யாணியின் மகள்தான், என் மருமகள். இந்த தாய் மாமனிடமே வந்துவிட்டாள்.
பரமசிவம் மேல் சிலிர்த்து போனார். அங்கிருந்த அனைவரின் கண்களிலும் ஆனந்தம் பொங்கியது. அனைவர் உதட்டிலும் புன்னகை இழையோடியது. ரகுராமன் தன்னுடைய மனைவியை வியப்பாக பார்த்து கொண்டிருந்தான். தன் அத்தை மகள் சீதாவை முறைமாமன் ரசித்து கொண்டிருந்தான். டே ரகு, முரளி, டேய் பாருடா, சீதா என் அத்தை பொண்ணுதாண்டா. முரளியின் விழிகளும் கலங்கி நின்றது. டே மச்சான், உங்க 2 பேர் நல்ல மனசுக்கும் உங்களுக்கு நல்லது தாண்டா நடக்கும். முரளி அவனை அணைத்து கொண்டான். அண்ணம் சீதாவை அணைத்து முகமணைத்தும் முத்தம் வைத்தாள். எங்கள் வீட்டின் மகாலட்சுமிமா நீ. எங்கள் குடும்பத்தின் சந்தோஷத்தை மீட்டு தந்த அதிர்ஷ்ட தேவதை அம்மா நீ. அன்னபூரணி தன் மருமகளை மெச்சினாள். சீதாவின் விழிகள் கலங்கியது. அவ்வளவு கலக்கத்திலும் அது ரகுராமனை தேடியது. ஒரு ஓரமாய் நின்று கண் கலங்கி கொண்டிருந்த ரகுவை பார்த்தாள். மெல்லிய புன்னகையுடன் அவளின் இதழ்கள் விரிய ரகு ஆனந்தமாய் அவள் அருகில் வந்தான். சீதா அன்னத்தின் பிடியிலிருந்து விலகி அருகில் வரும் தன் கணவனின் அணைப்பிற்காக தவித்து நின்றாள். வேகமாக சீதாவிடம் நெருங்கியவன் அதே வேகத்தோடு அவளை அணைத்து கொண்டான். சீதா! அங்கு நின்றிருந்த பரமசிவம் அன்னபூரணியின் மனம் இதை பார்த்து ஆனந்தத்தில் தத்தளித்தது. சிறிது நேரம் மெய்மறந்து அப்படியே நின்றவர்களை, அண்ண போதும் போதும் தள்ளுங்க, யாத்த பொண்ணுக்கிட்ட நான் பேச வேண்டாமா? டேய், அவ உன் அண்ணிடா. அது அப்புறம், முதலில் அவங்க நமக்கு அத்தை பொண்ணு தானே. என்ன அண்ணி சொல்றீங்க? சீதா கலகலவென சிரித்தாள். இதை பார்த்த சோமசுந்தரம் லட்சுமியின் விழிகள் ஆனந்த கண்ணீரில் நனைந்தது. கடவுளே, உனக்கு நன்றி. என் சீதா அவளின் சொந்தங்களுடனே இணைந்து விட்டாள். உனக்கு கோடான கோடி நன்றி கடவுளே. கல்யாணியின் சிரிப்பைப் போலவே தன் மகளின் சிரிப்பு சத்தமும் காதினில் தேனாய் தித்திக்க நீர் வழியும் விழியோடு சீதாவை நெருங்கினார் லோகேஸ்வரன். சீதா தன் குடும்பத்தினருடன் சிரித்து சந்தோஷமாக இருந்தாள். அப்பொழுது தன் அருகினில் கண் கலங்கியபடி வரும் அந்த பெரியவரை பார்த்தாள். யார் இவர்? எதற்காக நம்மை இப்படி பார்க்கிறார்? ஆமாம், அத்தை வர சொன்னதாக ஊரிலிருந்து வந்தவர் தானே இவர். தன் அருகில் வந்தவரை சீதாவும் விழிவிலகாமல் பார்த்தாள். அவர் கண்களில் நீர் வடிந்து கொண்டிருப்பதையும் பார்த்தாள். யாருங்க சார் நீங்க? எதுக்கு அழுகிறீங்க? அவள் அப்படி சொன்னதும் லோகுவிற்கு உள்ளுக்குள் சுரீர் என்றது. அவரால் இன்னும் துக்கம் தாங்க முடியவில்லை. ஓவென்று அழுதார். சீதா உடனே, சார் எதுக்கு இப்படி அழுகிறீங்க? அழாதீங்க சார். சீதா, நான் யார் என்று உனக்கு தெரியவில்லையாமா? சீதா சற்று யோசித்தாள். சிறிது நேரத்திற்கு முன்பு இவர்தான் தன் மாமாவிடம் கல்யாணியின் கணவர் என்று கூறி அழுதவர் இல்லையா? அப்படியென்றால் இவர்... சீதாவின் கண்களில் உணர்ச்சி பொங்கியது. அப்பா, அப்பா! அவள் அப்படி அழைத்ததும், ஆமாம்மா, உன் அப்பன்தான். உன்னையும் உன் அம்மாவையும் தவறவிட்ட பாவி. உன்னை சீராட்டி பாராட்டி வளர்க்க தெரியாத பாவியம்மா நான். கையில் கிடைத்த வைரங்களை தவற விட்டு விட்டேன். அம்மாடி சீதா, என்னை மன்னித்து விடுமா. இந்த அப்பாவை மன்னித்து விடு. அப்பா! சீதா அப்பா என்று அழைக்க அழைக்க லோகேஸ்வரன் கண்ணீர் விட்டு அழுதார். அம்மாடி சீதா, என் செல்லமே. சிறிது நேரம் தந்தையும் மகளும் தங்கள் உணர்வுகளுக்குள் மூழ்கி போக அப்படியே அணைத்தபடி சிலையாய் நின்றிருந்தனர். லோகுவின் பாக்கெட்டிலிருந்து செல்போன் அடித்தது. உடனே இருவரும் இயல்பு நிலைக்கு திரும்ப லோகு தன் போனை எடுத்து பேசினான். அப்பா, எப்போ வரீங்கப்பா? இதோ இப்போ வந்துடுவேன் சீதா. நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்க? அங்கு நின்ற அனைவர் முகத்திலும் வியப்பு. வீட்டுக்கு வந்திருக்கேன்பா, இன்னைக்கு லீவு, வீட்டில் தான் இருக்கேன்பா. சரிம்மா, நான் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அங்கே இருப்பேம்மா. அம்மா கிட்ட சொல்லிடு. சரிங்கப்பா. ஃபோனை துண்டித்த லோகேஸ்வரனை அனைவரும் பார்த்து கொண்டிருப்பதை பார்த்த லோகு சிரித்தார். என்ன அப்படி பார்க்குறீங்க? என் மகளின் பெயரும் சீதாதான். அவள் இப்பொழுது மெடிக்கல் முடித்துவிட்டு 2 வருடம் ட்ரைனிங்கில் இருக்கிறாள். எனக்கு ஒரு பையனும் இருக்கிறான். அவன் இப்பொழுது ஒரு பள்ளியை நிர்வகித்து வருகிறான். என் மனைவி சுலோச்சனா. அவள் கணவனை இழந்த ஒரு கைம்பெண். கையில் 3 வயது கைக்குழந்தையை வைத்துக்கொண்டு இந்த பொல்லாத சமூகத்தில் போராடி கொண்டிருந்த அவளுக்கு நான் வாழ்வளிக்கவில்லை. கல்யாணிக்கு நான் செய்த தவறை எண்ணி எண்ணி குற்ற உணர்வில் குடித்து குடித்து சாகும் நிலையில் இருந்த எனக்கு அவள்தான் வாழ்வளித்தாள்.
அவள் என் வாழ்வில் வந்த பிறகுதான் என் வாழ்க்கை வெளிச்சமாகியது. அர்த்தமற்ற என் வாழ்க்கை அர்த்தமாகியது. அவளும் கல்யாணியைப் போல மிகவும் நல்லவள், குணவதி. என் வாழ்க்கையில் வசந்தத்தை தந்தவள். என்னை பற்றி எல்லா உண்மையும் அவளுக்கு தெரியும். ஆனால் என் பிள்ளைகளுக்கு இது தெரியாது. அதன் பிறகு 2 வருடம் கழித்து எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. என் கல்யாணியின் ஆசைப்படி அவளுக்கு சீதா என்று பெயர் வைத்தோம். யாருக்கும் அடங்காத நான் என் மகளின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு விடுவேன். லோகேஸ்வரன் சொல்லி அழுதார். சீதா அவரின் தோள் மீது சாய்ந்து கொண்டாள். அப்பொழுது ஓரமாக தன்னை ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்த சோமசுந்தரத்தை பார்த்தாள். அப்பா! அவரை அழைத்ததும் இனிப்பை கண்டவுடன் ஓடும் எறும்பினைப் போல, பொம்மையை கண்ட குழந்தையைப் போல அவரின் உள்ளம் சீதாவிடம் துள்ளி ஓடியது. அம்மாடி சீதா! அவளை அணைத்து கொண்டார். ஒரு புறம் தன்னை வளர்த்த தந்தை, ஒரு புறம் தன்னை பெற்ற தந்தை, இருவரையும் ஒரு சேர அணைத்து அகம் மகிழ்ந்தாள் சீதா. அங்கிருந்த ஒவ்வொருவரின் மனங்களிலும் ஆனந்தம் நிறைந்தது. லோகு சீதாவை பார்த்து, அம்மா சீதா, உன்னை பார்த்ததுமே நான் நினைச்சேம்மா, நீ கல்யாணியின் பொண்ணுதான் என்று. என் கல்யாணியின் சிரிப்பும் தேஜஸும் உன் முகத்தில் அப்படியே இருக்கிறது. உடனே பரமசிவம், சிரிப்பு மட்டும் இல்ல மச்சான், குணத்திலும் இவள் என் தங்கை கல்யாணிதான். பொறுமைசாலி, அடுத்தவரை எப்படியும் தன்வசம் படுத்தி கொள்ளும் குணவதி. இவளை பிடிக்காதவர் யாரும் இருக்க முடியாது. எல்லோரையும் தன்வசப்படுத்தி விடுவாள். கல்யாணியும் அப்படித்தான். எங்க ஊரில் கல்யாணியை பிடிக்காதவர் என்று யாரும் இல்லை. இந்த வீட்டில் சீதாவை பிடிக்காதவர்கள் என்று யாரும் இல்லை. உடனே பரமசிவம் அன்னத்தை பார்த்தார். என்னையே அப்படி பார்க்குறீங்க? எனக்கு சீதாவை ரொம்ப பிடிக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. அனைவருமே சிரித்தனர். வீடே சந்தோஷத்தில் மூழ்கியது. முரளி ரகுவின் அருகில் வந்து, ரகு, குடும்பமாக ஒன்று சேர்ந்துட்டாங்கடா. தாய் மாமா, அத்தை, பெற்ற அப்பா, வளர்த்த அப்பான்னு ஒரு கூட்டமாக இருக்காங்க பாரு. இப்போ சீதாவை கையில் பிடிக்க முடியாது. இனி சீதாவோட கவனம் உன் பக்கம் திரும்புன்னு கனவில் கூட நினைக்காதடா. டேய், என்னடா இப்படி சொல்கிற? பின்ன அங்கே பாருடா, 1க்கு 2 அப்பா, மாமா, அத்தை 4 பேரும் அவளை சுற்றி நின்று ஒரேடியா பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. நீயும் உன் சைடில் இருந்து ஏதாவது பண்ண வேணாமா? சீதாவை பாரு, அங்கே அந்தரத்தில் பறந்துட்டு இருக்காங்க. இதில் உன்னை கண்டுக்க போகிறாங்க. உன் கதை அவ்வளவுதான் ரகு. சீதாவை பார்த்தான். அவள் மகிழ்வை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான். டேய், என் சீதா இப்படி சந்தோஷமாக இருக்கணும்னு தானே நான் ஆசைப்பட்டேன். அவள் இப்படியே சந்தோஷமாக இருக்கட்டும், எனக்கு இது போதும். என் சீதா முகத்தில் இந்த சந்தோஷத்தை பார்க்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு தெரியுமா? அது சரி, இதுக்கு பேர் தான் காதலாடா? ஒருத்தருக்கு இல்லைன்னா இன்னொருத்தருக்கு வலிக்கும். ஒருத்தர் சந்தோஷப்பட்டா இன்னொருத்தருக்கும் சந்தோஷமாக இருக்கும். நமக்கு அது எல்லாம் தெரியாது தம்பி. என்ன காதல்னா என்னன்னு துரைக்கு தெரியாதோ? எனக்கு எங்கே தெரிய போகுது? சரி, அந்த கூட்டத்தில் அங்கே ரோஸ் கலர் புடவை கட்டிக்கிட்டு ஒரு அம்மா நிற்கிறாங்க. அவங்க பக்கத்தில் வெள்ளை கலர் ஜிப்பால ஒருத்தர் நிற்கிறாரே, அவங்க 2 பேரும் யாருன்னு உனக்கு தெரியுமா? யாரு? தெரியலையேடா. யார் அவங்க? இந்த தெரு ஆட்களா? இல்லை, நீயே சொல்லு. என்னடா நீ இப்படி திடீர்னு கேட்டா நான் என்ன சொல்கிறது? நிஜமாவே அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அம்மா, அம்மா! ரகு அழைத்ததும் அன்னபூரணி அருகில் வந்தாள். என்ன ரகு? அம்மா, அதோ அங்கே நிற்கிறாங்களே, அவங்க 2 பேரும் யாருன்னு முரளிக்கு தெரியலையாம்மா. அன்னபூரணி உடனே சிரித்தாள். என்ன முரளி, உண்மையாவே அவங்க யாருன்னு உனக்கு தெரியாதா? என்ன இவங்க 2 பேரும் புதிர் போடுறாங்க? முரளி குழப்பத்தில் முழிக்க, என்னடா நீ வருங்கால மாமனார் மாமியாரை தெரிஞ்சு வச்சுக்காம இருக்க? ரகுராமன் சொல்லி சிரிக்க, ஐயையோ, இவங்க எனக்கு பெண் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? விஷயம் தெரியாமல் இவங்க 2 பேரும் இப்படி பண்ணுறாங்களே, இப்போ என்ன செய்கிறது? முரளி முழித்தான். என்னடா முழிக்கிற? அது வந்துடா. டேய், அவங்க தாண்டா தாரணியோட கார்டியன்டா, அவளோட அங்கிளும் ஆண்டியும். அப்படியா? முரளி முகத்தில் 1000 வாட்ஸுகள் மின்ன தொடங்கின. காதலிக்கிற பொண்ணை பற்றி இப்படி எதுவும் தெரிஞ்சு வச்சுக்காம கூடவா ஒருத்தன் இருப்பான்? சாரு இந்த லட்சணத்தில் 2 வருஷமாக அந்த பொண்ணை காதலிக்கிறாரு. டேய், அவங்க பேரையெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் அவங்கள நான் பார்த்ததில்லை. தாரணி ஃபோனில் அவங்கள காமிக்கும்போது வேற மாதிரி இருந்துச்சு. அடப்பாவி, வா. டேய் ரகு, இவங்களை எதுக்கு? டேய்,
அம்மா தாண்டா இன்வைட் பண்ணாங்க. அம்மா எதுக்குமா? உங்கள் அப்பா போனதுக்கு அப்புறம் உனக்கு யாருடா இருக்கா? சின்ன வயசுல ரகுவை எப்படி உங்கள் அப்பா தான் பிள்ளையாட்டம் பார்த்து கொண்டாரோ அதே மாதிரி தான் அவர் போனதுக்கு அப்புறம் நீயே எங்கள் வீட்டில் ஒரு புள்ளி ஆயிட்டடா. வெறும் வாய் வார்த்தைக்கு மட்டும் சொல்லலை, நீயும் ரகுவை போல எனக்கு ஒரு பிள்ளை தாண்டா. அவங்கள இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுற சாக்கில் அப்படியே கல்யாணத்தையும் பேசி முடிச்சிடலாம். முரளி வெட்கத்தில் தலை கவிழ்ந்தான். ரகு அவனை கட்டி தழுவி கொண்டான். தேங்க்ஸ்டா. என்னடா நமக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? சிரித்துக்கொண்டே அன்னபூரணி அங்கிருந்து சென்றாள். ரகு முரளியிடம், சாரும் இப்போ ஒரு குடும்பஸ்தனா மாற போறீங்க, இனிமேல் கொஞ்சம் பொறுப்பு வேணும் சார். அது சரி, அதான் ட்ரைனிங் கொடுக்க நீங்க இருக்கீங்களே சார். அடப்பாவி, நான் இன்னும் குடும்பம் நடத்தவே ஆரம்பிக்கலடா. அவன் காதருகே, சரி சரி, இன்னையிலிருந்து ஆரம்பிச்சிடுவேன். நாளைக்கு உனக்கு கிளாஸ் எடுக்கிறேன், ஓகேவா? இருவரும் சிரித்தனர். தாரணி உள்ளே வந்தாள். தாரணி வந்துட்டாடா. நேராக ரகுவை பார்த்து, ஹாய் ரகு, என்ன ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிடுச்சா? இன்னும் இல்லை தாரணி, இப்போ தான் ஒவ்வொருத்தராக கிளம்பிட்டு இருக்காங்க. சாரிடா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இவனும் ஆஃபீஸில் இல்லை, இங்கே வந்துட்டான். ஆஃபீஸில் முக்கியமான வேலை அப்படியே இருந்துச்சு. அதான் நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நாங்கள் எல்லாரும் இங்கே வந்துட்டோம், நீயாவது பொறுப்பா ஆஃபீஸை பார்த்துக்கிட்டியே, ரொம்ப சந்தோஷம். தாரணி முரளியை ஓரக்கண்ணால் பார்த்து மீண்டும் திரும்பிக் கொண்டாள். ரகு, அங்கிள் ஆண்டி எங்கடா? அது அங்கத்தான் நிற்கிறாங்க தாரணி. நீ போய் முதல்ல சாப்பிடு. சரிடா. முரளி, நீ சாப்பிட்டியா? வா சாப்பிடலாம். தாரணி அழைத்ததும் முரளி ரகுவை ஓரப்பார்வை பார்த்து சிரித்துக்கொண்டு தாரணியின் பின்னே நடந்தான். ருக்மணியின் பையன் முத்து, சரிம்மா நான் கிளம்புறேன் என்று ருக்மணியிடம் சொல்லிவிட்டு ரகுராமன் அன்னபூரணியிடம் சொல்லிவிட்டு கிளம்பினான். முத்து. ரகு முத்துவை அழைத்தான். ஒரு நிமிஷம். என்ன ரகு சார்? இங்க வா. ஆமாம், உன் காலேஜ் எல்லாம் முடிஞ்சிடுச்சா? முடிச்சிட்டேன் சார். இனி நல்ல ஒரு வேலையாக தேடிக்கணும். சரி முத்து, உன்னுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாளைக்கு என்னை வந்து ஆஃபீஸில் பாரு. சார் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் முத்து, நாளைக்கு ஆஃபீஸில் வந்து பாரு. முத்துவிற்கு ஒரே சந்தோஷம். சரி என்று அங்கிருந்து கிளம்பினான். அங்கே நின்று கொண்டிருந்த ருக்மணி கண்ணீர் விட்டு அழுதாள். ரகு தம்பி, என்ன ருக்மணி அக்கா இது? இப்போ எதுக்கு அழுகிறீங்க? முத்து படிப்பை முடித்து விட்டான் என்று எனக்கு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா? அது வந்து தம்பி, சீதா சொல்லித்தான் எனக்கே தெரியும்க்கா. நான் அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா உடனே நம்ம கம்பெனியிலே முத்துவுக்கு ஒரு வேலை போட்டு கொடு அப்படின்னு ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. அன்னபூரணி அம்மா சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு மறு அப்பீல் இருக்கா? ருக்மணி சிரித்தாள். நாளைக்கு முத்துவை என்னை வந்து பார்க்க சொல்லுங்க அக்கா. சரிங்களா? ருக்மணி சந்தோஷப்பட்டாள். அன்னத்திடம் சென்று, அம்மா ரொம்ப நன்றிம்மா. எதுக்கு ருக்கு? நீங்கள் தான் ரகு தம்பிக்கிட்ட சொல்லி முத்துவுக்கு வேலை கொடுக்க சொன்னீங்களாமே. ஆமாம், முத்து யாரு? அவனும் நம்ம வீட்டு பையன் இல்லையா? 20 வருஷமா நீ இந்த வீட்டில் இருக்க. எங்களை என்ன முதலாளிகளாவா பார்க்குற? எங்கள் எல்லாரையும் உன் உறவாத்தானே பார்க்குற. அப்புறம் உனக்கு இல்லாத உரிமை இந்த வீட்டில் வேற யாருக்கு இருக்கு? அண்ணம் அப்படி சொன்னதும் ருக்மணி மெய் சிலிர்த்து போனாள். 1000 அதட்டல் உருட்டல் இருந்தாலும் பெரியம்மா மனசுதான். சாப்பிடாதவர்கள் எல்லாம் சாப்பிட்டார்கள். ஒருவர் பின் ஒருவராக கிளம்பினார்கள். முதலில் சோமசுந்தரம் லட்சுமி குடும்பத்தினர். அம்மாடி சீதா, போயிட்டு வரட்டுமா? மாப்பிள்ளை, கிளம்புறோம். சம்மந்தி, போயிட்டு வரேன். லோகேஸ்வரனிடமும் சோமசுந்தரம் போயிட்டு வரேங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். அடுத்தது லோகேஸ்வரன் சீதாவை கட்டி அணைத்து முத்தமிட்டு, போயிட்டு வரேன் சீதா. சரிங்கப்பா. அப்பா சொல்லுமா, முடிஞ்சா அப்பப்போ வந்து பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாம்மா. நான் சீக்கிரம் உன் தங்கை அண்ணனிடம் இதை பற்றி கூறிவிடுகிறேன். வேண்டாம்ப்பா, வேண்டாம். அவர்களுக்கு நீங்கள் பிடித்த தந்தையாகவே இருங்கள். எனக்கு இதில் எந்த வருத்தமும் இல்லை. சித்திக்கு மட்டும் விஷயத்த சொல்லிடுங்க, அது போதும். சரிம்மா, கண்டிப்பா. நானும் உன் சித்தியும் வந்து உன்னை பார்த்துட்டு போகிறோம், சரியா? நீயும் அடிக்கடி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுமா? சரிங்கப்பா. லோகேஸ்வரன் கிளம்பினான். சிவகாமியும் ஆசிரமத்திற்கு கிளம்பினாள். சீதாவை கட்டி அணைத்து முத்தமிட்டு, போயிட்டு வரேண்டா தங்கம். உங்கள் அம்மாவின் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும் என்று சொல்லிவிட்டு கிளம்பும்போது அன்னபூரணி சிவகாமியிடம் ஒரு செக்கை கொடுத்தாள். 15 லட்சம் ரூபாய் செக். ஆசிரமத்திற்கு பரமசிவம் டொனேஷன் அளித்தார்.
சிவகாமி முகமலர்ச்சியுடன் வாங்கிக் கொண்டு அனைவரிடமும் விடை பெற்று சென்றார். சிறிது நேரத்தில் தாரணி குடும்பமும் அங்கிருந்து கிளம்பியது. இன்னும் 2 மாதத்தில் முரளிக்கு திருமணம் பேசி முடிக்கப்பட்டது. எல்லோரும் கிளம்பிய பிறகு அன்னபூரணி, ரகு, சீதா, பரமசிவம், ரமேஷ் 5 பேரும் ஹாலில் அமர்ந்து அரட்டை அடித்தனர். அன்று இரவு வழக்கம் போல் சீதா வேலைகளை முடித்துவிட்டு தங்கள் அறைக்கு சென்றாள். வழக்கம் போல ரகுராமன் லேப்டாப்பில் எதையோ ஆராய்ந்து கொண்டிருந்தான். சீதாவை பார்த்ததும் தன் லேப்டாப்பை மூடி வைத்து விட்டான். சீதா கட்டில் மீது அமர்ந்தாள். இது நாள் வரை சீதாவிற்கு இப்படி ஒரு வெட்கமும் கூச்சமும் வந்ததில்லை. இன்று ஏனோ தெரியவில்லை, சீதாவிற்கு ஏதோ ஒரு வித பயம் கலந்த தவிப்பு அவள் உள்ளமெங்கும் பொங்கிக் கொண்டிருந்தது. ரகுராமனுக்கும் ஏதோ ஒருவித பதட்டம், ஒரு வெட்கம் கலந்த உணர்வுடன் அவனும் தவித்தான். சீதாவிடம் பேச ஏதோ ஒரு தயக்கம் வந்து கொண்டே இருக்க, அவனோ இப்பொழுது பேசுவதை விட பேசாமல் செயலில் இறங்குவதுதான் சரி. சீதா, என்னங்க, லைட் ஆஃப் பண்ணிடலாமா? ஏன், கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமே. எனது பேசலாமா? சீதா, இந்த 2 வருஷமா நம்ம அதைத்தானே பண்ணிட்டு இருந்தோம். இல்லை, ஒன்றும் இல்லை, நீங்கள் பொய் சொல்லாதீங்க. ஒரு 2-3 மாதம்தான் நீங்கள் நல்லா பேசுனீங்க. 2 வருஷமா நீங்கள் எங்கே என்கிட்ட பேசுனீங்க? சரி சரி சீதா, 2-3 மாதமாகவே இருக்கட்டும். நம்ம நிறைய பேசிட்டோம், இப்போவும் பேசணுமா? ஆமாம் ஆமாம், பேச வேணாம், தூங்கலாம். சரிங்க, படுத்துக்கோங்க. சீதா, விளையாடாத சீதா. சீதா வெட்கத்தில் தலை குனிந்தாள். ரகு அவள் அருகில் வந்து அவளை அணைத்து கொண்டான். அவள் நெற்றியின் மீது அழுத்தமான ஒரு முத்தம் வைத்தான். சீதா வெட்கத்தில் அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். இருவரும் மெய் மறந்தார்கள். விளக்கு அணைக்கப்பட்டது. அங்கு அழகான கூடல் அரங்கேறியது. இருவரும் தங்கள் அன்பினை பரிமாறிக்கொண்டார்கள். இருமனமும் ஒரு சேர அழகாக இணைந்தால் அதுவே புனிதமான தாம்பத்தியம். இருவர் உள்ளத்திலும் அதற்கான எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் கனவுகளும் கற்பனைகளும் மிகுந்திருக்கவே அங்கு அது அழகாய் நடந்து முடிந்தது. ஈராமா, உன் துணையின வரலாமா? ஈராமா, உன் துணையின வரலாமா? உன்னை பார்க்கும் வேளையில் உயிர் தீயாய் மாறுதே. உன் நினைவில் நான் விழ என் மனமே குளிரதே. நீ அணைக்கும் அந்த நாளை என் இதயம் வாடுதே. ஈராமா, உன் துணையின வரலாமா? ஈராமா, உன் துணையின வரலாமா? உன்னை பார்க்கும் வேளையில் உயிர் தீயாய் மாறுதே. உன் நினைவில் நான் விழ என் இதயம் குளிரதே. நீ அணைக்கும் அந்த நாளை என் இதயம் வாடுதே. 1 வருடத்திற்கு பின் அன்னபூரணி பரபரத்தாள். அந்த வீடு விழாக்கோலம் பூண்டது. எதிர் வீட்டு வாணிதான் முதலில் உள்ளே வந்தாள். வா வாணி, நான் உன்னைத்தான் முதல்ல அழைச்சேன். பரவாயில்லை, நீயே முதல்ல வந்துட்டடி. தெரியும் தெரியும் அன்னபூரணி, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ உன்னை மனசில் வச்சா அதை செஞ்சு முடிக்காம இருக்க மாட்டியே. அடியே, அதை செஞ்சு முடிச்சது என் புள்ளையும் மருமகளுண்டி, நீ வேற. இருவரும் சிரித்தனர். வா, வந்து உட்காரு. அதன் பிறகு ஒருவர் பின் ஒருவராக அனைவரும் வந்து குவிந்தனர். சோமசுந்தரம், லட்சுமி, வருண் மூவரும் வந்தார்கள். லோகேஸ்வரன் தன் குடும்பத்துடன் வந்தான். தன் பிள்ளைகளுக்கு விஷயத்தை சொல்லிவிட்டான். அவர்களும் தங்களின் சகோதரியை காண ஆவலாக வந்தார்கள். அன்னபூரணி அம்மா வீட்டிலும் அனைவரும் வந்திருந்தார்கள். முரளியும் தன் மனைவி தாரணியுடன் வந்திருந்தான். ஷாலினி தன் கணவருடன் வந்திருந்தாள். வீடே விழாக்கோலமாக இருந்தது. சீதா நன்றாக அலங்கரிக்கப்பட்டு மேடையில் அமர வைக்கப்பட்டாள். ஒருவர் பின் ஒருவராக வந்து சீதாவிற்கு நலங்கு வைத்து வளையல்களை போட்டுவிட்டார்கள். எல்லோர் முகத்திலும் மகிழ்ச்சி. ரகுராமன் சீதாவின் பக்கத்தில் அமர்ந்தான். அவனுக்கும் நலங்கு வைத்து கிண்டல் அடித்தார்கள். பின்பு சீதா ரகுவின் காதில் ஒன்று சொன்னாள். என்னங்க, எனக்கு ஒரு ஆசை, நான் ஒன்று சொல்லட்டுங்களா? என்ன சீதா? நானும் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என்னன்னு?
நானும் எனக்கு பிறக்கிறது பையனோ பொண்ணோ அவங்களுக்கு நானும் ராம் சீதான்னு தான் பெயர் வைக்க போகிறேன். பையன் பிறந்தா ராம், பொண்ணு பிறந்தா சீதா. ஐயோ சீதா, என்ன இப்படி சொல்லிட்ட? ஆமாங்க, நான் முடிவு பண்ணிட்டேன் சீதா. அப்புறம் இந்த வீட்டில் எங்கே பார்த்தாலும் ராம் சீதாவாக தான் இருப்பாங்க. நாம் ராம் சீதான்னு கூப்பிட்டா எல்லோரும் திரும்புவாங்க. இது தேவையா சீதா? போங்க. சீதா சிரித்துக்கொண்டே அவன் தோளில் சாய்ந்தாள். அனைவரும் சிரித்தனர். உடனே முரளி எழுந்து, டேய் எதுக்குடா கவலைப்படற? அதுக்கு நான் ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கேன். பேசாம நீங்கள் 2 பேரும் நம்பர் 1 இல்லையா? அதான்டா, நீ ராம் நம்பர் 1, சீதா நம்பர் 1. உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு பையன் பிறந்தா ராம் நம்பர் 2, பொண்ணு பிறந்தா சீதா நம்பர் 2 அப்படின்னு வைங்க. அப்புறம் அவங்களுக்கு பசங்க பிறந்தாங்கன்னா பையனோ பொண்ணோ ராம் 3 சீதா 3ன்னு வைக்கட்டும். எப்படி என் யோசனை? வீடே ராம் சீதாமயமாக இருக்கும்டா. அனைவரும் சிரித்தார்கள். அந்த வீடு அவ்வளவு சந்தோஷமாக நிறைந்திருந்தது. ரகுராமன் ஃபோட்டோகிராஃபரை அழைத்து எங்கள் அனைவரையும் ஒரு சேர அமர வைத்து ஃபோட்டோவாக எடுக்கும்படி கேட்க அனைவரும் மேலும் கீழுமாக வரிசையாக அமர்ந்தார்கள். ஒரே குடும்பமாக ஃபோட்டோவிற்கு நிற்க ருக்மணி ஓரமாக நின்று இதை பார்த்து கொண்டிருந்தாள். ஏ ருக்கு, நீ மட்டும் என்னடி அங்கே நிற்கிற? நீயும் இந்த குடும்பத்தில் ஒருத்தி தாண்டி. இப்படி வந்து நில்லு, வாடி. அன்னம் கூப்பிட்டதும் ருக்மணி சிரித்து கொண்டே அங்கே வந்து நின்றாள். ஃபோட்டோகிராஃபர் ஸ்மைல் ப்ளீஸ் என்றதும் அனைவர் முகத்திலும் சிரிப்பு. ஒரு குடும்ப புகைப்படம் அழகாக எடுக்கப்பட்டது. இதுவரை என் கதையினை பொறுமையாக கேட்டு எனக்கு ஆதரவளித்த என் வாசகர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். என்றும் உங்கள் ஏமலதா தனசேகர். நன்றி.